தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாசி அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பீம் இந்தியா, வலிமையான இந்தியாவின் அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் திரு பீம் குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் சென்னை அனகாம்புத்தூரில் ஆக்கிரமிப்பு என்று கரையோர ஆக்கிரமிப்பு என்று கூறி அங்கே இருக்கக்கூடிய ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அகற்றி வரும் விவகாரம் பெரும் விமர்சனங்களையும் கடுமையான அதிருப்திகளையும் உருவாக்கியுள்ளது. எங்களுக்கு ஒரு நீதி, அதே பகுதியில் பெரும் நிறுவனங்களால் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஒரு நீதியா என்று பல்வேறு தரப்பினரும் அந்த வீடு இடிப்பு சம்பவங்களை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். மட்டுமல்லாது இது ஒரு தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கண்ணகி நகர் குடியிருப்பு பகுதியை செம்மஞ்சேரியில் தள்ளினார்கள். அங்கு 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 அந்த அந்த பகுதியில் சேர்த்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பிள்ளைகள் படிக்க முடியாமல், வேலை இல்லாமல், சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய பல்வேறு சோக காட்சிகள் அரங்கேறி வருவது பல்வேறு சமூக ஆர்வலர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இப்படியான ஒரு நிலையில்தான் மற்றொரு இடப்பெயர்வு ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. சட்ட ரீதியான காரணங்களை கூறினாலும் சட்டம் பாரபட்சமாக உள்ளதே என்று பல்வேறு தரப்பினராலும் அந்த ஒரு சம்பவம் கடுமையான கண்டனங்களை உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக நாம் பேச இருக்கிறோம். திரு பீம்குமாரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர் வணக்கம். வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் அந்த அனகாம்புத்தூர் ஆக்கிரமிப்பு 2 கருத்துகள் தொடர். அதாவது ஆக்கிரமிப்பு என்றாலே சட்டவிரோதம் தான். இப்போ இத்தனை ஆண்டுகள் அந்த பகுதியில் அவர்கள் இருந்ததே தவறு தான். அதனால் அதற்கே நீங்கள் ஆதரவு சொல்கிறீங்க, ஏன் அது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு. மற்றொரு தரப்பு, இவ்வளவு ஆண்டுகள் இருந்தோம், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட கொடுத்துருக்கீங்க, ஆனால் பட்டா இல்லைன்ற ஒரு காரணத்திற்காக என்னை அகற்றுறீங்க, அதே பகுதியில் பட்டா இருக்க வீடுகளை விடுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க ஆக்கிரமிப்பு வராதா? மட்டுமல்லாது கொஞ்சம் தொலைவிலே ஒரு பெரும் நிறுவனம் ஒரு பெரிய கட்டிடங்களை கட்டி வருகிறது, அப்போ அதற்கு நீங்கள் அனுமதி தரீங்க, அது ஏரியில் வராதா? அது ஆக்கிரமிப்பு வராதா? இப்போ ஏழைப்பாளகனா ஒரு சட்டமா, பெரும் பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு ஒரு 2 கருத்துக்களும் தொடர்கின்றன. உண்மையில் அந்த பகுதியில் என்ன நிலவரம், என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது குமார்? இன்றைக்கி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை இந்த தேசம் எந்த பார்வையில் பார்த்துட்ருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப்பு, வலைத்தளங்களில் வர செய்திகளை தள்ளி விட்டு கடந்துட்டு போகிற மாதிரி இந்த சமூகம் இருக்குது. இது ஒரு ஆபத்தான நிலை, இது ஒரு மோசமான நிலை. 1970 குடிசை மாற்று வாரியம் தொடங்கப்பட்டது. அன்னை சத்யவாணி முத்து அதுக்கு நிறைய மேற்கோள்கள் காட்டி அந்த பணிகளை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி சென்னை பெருநகர் என்பது சென்னை பறைச்சேரிகள்னு சொல்லுவாங்க. சென்னை சேரிகளை உழைக்கும் மக்கள், கூலிகள் தான் இந்த சென்னையுடைய பூர்வீக குடி மக்கள். இங்கே தான் அந்த மக்கள் குடியேறாங்க. இந்த சென்னை எப்படி உருவாகுதுன்னா, இங்கே இருக்கிற திண்டிவனம், விழுப்புரம், செய்யூர், செங்கல்பட்டு, வேலூர் இந்த சுற்றுப்பகுதிகளிலிருந்து முதல்ல குடியேறி இந்த பகுதி சென்னை முழுக்க உருவாக்கத்திற்கு அவங்க தான் பேஸ் அடிப்படையே. இந்த பூர்வக்குடி மக்களை இன்றைக்கி இந்த அரசு இந்த நகரமயமாக்குதல் இந்த சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை சிங்கார சென்னை திட்டத்திலேருந்து தொடங்கப்பட்டது தான் இது. ஸோ இதன் பின்னணியில் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். இது இந்த சிங்கார சென்னை திட்டம் மூலயமா ஸ்டாலின் மேயர் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு சென்னையிலிருந்து எல்லா பகுதிகளில் இருக்கிற பூர்வீகுடி மக்களை கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் குடியேற்றம் செய்து ஒரு திறந்த வெளி சிறையை உருவாக்கியிருக்காங்க. சென்னையில் இந்த பூர்வீகுடி மக்கள் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கூலிகளாக இருந்தவங்க 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் இவங்களை கொண்டு போயிட்டு குடியமர்த்தும் போது ஒரு இந்த மக்கள் மைக்ரேஷன் பண்ண அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம், வேலை, கல்வி, அனைத்து வசதிகளும் இந்த அரசு செய்து கொடுக்கணும். அப்படி செய்து கொடுத்துருக்குறேன்னா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் விடிய காலைல 4:30 மணிக்கு பஸ் டெப்போவில் போனால், கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் போனால் ஒரு பெரும் கூட்டம் அந்த விடிய காலையில் நின்று இருக்கும். ஏன்னா ஒரு 7 மணிக்கு மேலே பஸ்ஸே கிடைக்காது. ஒரு 11 மணிக்கு மேலே தான் பஸ்ஸே கிடைக்கும். இப்போ இந்த வேலைக்கு குறிப்பிட்ட நேரம் போனால் வேலை கிடைக்காது. அதனால் இந்த மக்கள் விடிய காலை 4:30 மணி 5 மணிக்கே ஒரு 2000 பேர் 3000 பேர் அங்கே நிற்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பஸ் வரும். அந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான மக்கள் முன்ன தள்ளி கிள்ளி ஏறி வருவாங்க. அப்புறம் படிக்கின்ற மாணவர்கள் நிலை, அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே போக்குவரத்து இருக்குதானா? இல்லை.
பள்ளிக்கூடங்கள் இருக்குதா, பள்ளிக்கூட கட்டமைப்புகள் இருக்குன்னா இல்லை. மற்ற விளையாட்டு திடல் இருக்குதானா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாக்கத்தில் மிகப்பெரிய பன்னெடுக்கு இது குடியேற்றம் நடத்திருக்காங்களே, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு திடல் இருக்கா, நூலகம் இருக்காங்க, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்குதா, எதுவுமே அடிப்படை வசதிகளே இல்லை. இந்த பூர்வீகுடி மக்கள் சொந்த நாட்டினுடைய அகதிகளாக இவங்களை குறிப்பிடலாம். நம்ம இங்கே தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க இந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு குரல் எழுப்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு இலங்கையில் வந்து செத்து போயிட்டாங்க அந்த மக்கள். அது வந்து தவறான விஷயங்கள் தான். ஆனால் இறந்து போன மக்களுக்காக கண்ணீர் வடிக்கின்ற இந்த தேசம், உயிரோட்டமாக இருக்கின்ற இந்த சென்னை பூர்வீகுடிகள் படுகின்ற அவல நிலை குறித்து பேசாத ஏன்? ஏனென்றால் இவங்க எல்லாம் பூர்வீகுடி மக்கள், பேஸில் இருக்க எஸ்சி எஸ்டி மக்கள். அதனால் இங்கே எல்லாமே பேசக்கூடிய அந்த பொதுவாதிகள் கூட இங்கே யாருன்னா இங்கே சாதியாக தான் கடைசியில் முடியுது. அப்போ இங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி இங்கே வந்து சீரழிக்கப்படுறாங்க, இந்த மக்களுடைய வாழ்வியல் எப்படி சிதைக்கப்படுகிறதுன்றது ரொம்ப அவலமான நிலை. இந்த தொடர்ச்சியாக இந்த ஆற்றை வந்து தூர்வாரன்னு சொல்லிட்டு பல கோடி ஒதுக்குனாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஆறு சீர்பட்டதே இல்லை. இன்றைக்கி இந்த மக்கள் தான் வந்து நீர் வழித்தடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ஏரி, கோட்டூர் ஏரி, திருவல்லிக்கேணி ஏரி, இப்படி அடையாறு ஏரி, அதுக்கப்புறம் பல்லவரம் ஏரி, இது மாதிரி இந்த ஏரிகள் நிறைந்த மாவட்டம் இது. இப்போ இந்த நீர்பிடிப்புகள்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கோட்ரஸ் இருக்குது, அண்ணா லைப்ரரி இருக்குது, அது ஆப்போசிட்டில் கோட்டூர் ஏரி. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி கோட்ரஸ் இருக்காங்க. ஐஐடி உள்ளே இருக்குது, அங்கே நீர் பிடிப்பு தான் ஐஐடி இருக்குது. இன்றைக்கி இந்த ஒட்டி பார்த்தீங்கன்னா காசா கிரானைட்டு போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கட்டிடங்களும் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி ஒய்எம்சிஏ இதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. சென்னை உள்ள சைதாப்பேட்டில் விளையாடுறதுக்கு, கோல்ஃப் விளையாடுறதுக்கு அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது. நந்தனம் சொல்கிறீங்க? ஆமாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 99 வருஷத்துக்கு லீஸ் விட்டுருந்தாங்க அந்த குதிரை பந்தய மைதானம். அதுக்கப்புறம் கிளப்பு நடந்தது. இப்போ அதை கைப்பற்றி உயிரியல் பூங்கா வைக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற உயிரோடகரெல்லாம் சாவு வச்சுட்டு உயிரியல் பூங்கா வைக்க போகிறேன்றாங்க. நீங்கள் வெள்ளிவாக்கம் மேம்பாலம், பாடி மேம்பாலத்திற்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலம் அமைக்கிறாங்க. அத்தனை ஏக்கர்களில் ஏறக்குறைய சில பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது திறந்த பாலம் இல்லை. அப்படி அந்த கண்ணாடி பாலத்தில் போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது அந்த பகுதியெல்லாம் மக்கள் குடியிருப்புக்கான ஒரு பகுதியாக மாற்ற முடியாதா? அவங்களுடைய எண்ணமே என்னன்னா இந்த பூரிக்குடி மக்களை அழித்து ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய அஜெண்டா. அதுதான் திருக்குமார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது அப்படின்ற ஒரு முழக்கம் வந்து முதன்மையானது. இப்போ நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் வந்து பூர்வக்குடிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஆதி தமிழர்களை இங்கே சென்னையை விட்டு அகற்றுவதற்கான ஒரு நோக்கம்தான் இது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி தான் அதை பார்க்கணுமா? ஆமாம். இந்த பூர்வக்குடி மக்களை சென்னையிலேருந்து அகற்றணும், இதுதான் முழுமையான நோக்கம். இன்றைக்கி வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள்லாம் வந்து குடியேறி இருக்காங்க. மாட மலையாக நிற்கிது. பக்கத்துலேயே ஒரு குடிசை 10க்கு 10 கால் நீட்டி படுக்க முடியல. இன்னும் கழிப்பிட வசதிகள் இல்லாத பல தெருக்கள் இருக்குது. இன்னும் டோர் கூட இல்லை, அதுக்கெல்லாம் கோணி கட்டி தொங்க விடப்பட்டிருக்குது சென்னையில். நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி சிந்தாரிப்பேட்டையிலேருந்து வட சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் வாழக்கூடிய நிலையில் இருக்குதுன்னாக்கா எப்படியாப்பட்ட மனிதனும் அதுக்குள்ளே போயிட்டு வர சொல்லுங்கள். மனது கரைந்து வலி வேதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம், இன்றைக்கி இந்த அடித்தட்டு மக்களுக்கான இயக்கங்கள் எது வந்தாலுமே, ஆனால் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை எட்டி எந்த போராட்டங்களும் மிகப்பெரிய விஷயம் ஏற்படவே இல்லை. ஒரு பண்ணி படுத்துக்கிற இடம் கூட நல்லா இருக்குங்க. மனிதன் வாழக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். கழிப்பிட வசதிகள் இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல தவறுகள் நடக்குது. அதை நான் வந்து வெளியே சொல்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு வயதுக்கு வந்த பெண்ணோ இல்லை பெண்களோ கழிப்பிடம் செய்வதற்கான வசதி இருக்குதா? சென்னையில் இன்றைக்கி சமூக நீதி பேசுகின்ற இந்த அரசு, அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், திமுக வேறு கொள்கை அதிமுக வேறு கொள்கையாக இருந்தாலும் இந்த அடித்தட்டு மக்களை எஸ்சி எஸ்டி மக்கள் ஒடுக்குவதில் இவங்க எல்லாருக்கும் ஒரே கொள்கை. மற்ற விதத்தில் இவங்க பாலிசியில் வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான விஷயங்களை ரெண்டு பேருமே ஒரே கான்செப்ட். இப்போ அந்த குறிப்பிட்ட நம்ம அதை ஒட்டுமொத்தமாக பேசினால் கூட குறிப்பிட்ட அந்த அனகாபுத்தூர் பகுதியில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு நிகழ்வுகள், அகற்றும் போக்குலாம் இருக்கு இல்லையா, அது உண்மையில் அந்த 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 பகுதியோட என்ன விவகாரம் அது? அதான் சார், இப்போ என்னன்னாக்கா இந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னே குடியேறான். அந்த பகுதியில். ஆமாம், எல்லா பகுதியிலும் குடியேறாங்க.
குடியேறி இன்னைக்கு அது வந்து அந்த பகுதிகளை வேல்யூபிளான லேண்டெலாம் வேல்யூபிளாக மாறும்போது ஏதாவது ஒரு ஆவணத்தை வச்சுட்டு கோர்ட் டைரக்ஷன் வாங்கின்னு கோர்ட்டு நீதிமன்ற உத்தரவுன்னு வராங்க. இப்போ நீதிமன்ற உத்தரவு வந்து நம்ம வந்து ஒபே பண்ணோம், எல்லாருமே ஏற்றுக்கணும். இப்போ அப்படி ஏற்றுக்க வைக்கிறாங்க. ஏன் அங்கே நீதிமன்ற உத்தரவு வந்திருக்குது, இங்கே சைதாப்பேட்டை அடையார் ஆற்றங்கிற ஓரத்தில் எவ்வளோ தனியார் கட்டிடங்களுக்கு அதுக்கு எங்கே உங்கள் உத்தரவுலாம் போச்சு? ஒரு குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்ல, அதை அகற்ற நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதா? நீங்க போற போக்கில் சொல்லக்கூடாது. அதை அகற்றுறதுக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்கா? உத்தரவு வாங்கி வந்திருக்காங்க. உத்தரவு வந்து வாங்கிட்டு தான் வந்து இடிக்கிறாங்க. இன்னொரு குறிப்பிட்ட இல்ல அந்த பகுதி உத்தரவு வாங்கி இடிக்கிறார்கள். நீங்க வேற குறிப்பிட்டீங்களா? அந்த மாதிரி நீதிமன்ற உத்தரவு வச்சு இந்த பகுதி இடிக்க முடியுமான்னு கேக்குறீங்களே, அது உத்தரவு வேல்யூபிளான நிலங்களா இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆவணங்களை தயார்படுத்தி நீதிமன்ற உத்தரவுகள் பெற்று வந்து இடிக்கிறாங்க. ஆத்து ஓரத்தில் இருக்கிற பகுதியில் வந்து நீர்பிடிப்பு தண்ணி வர காலங்களில் இவங்களை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அரசால் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது ஒரு நியாயமான காரணம் அல்லவா? எது இல்லை, இப்போ அரசாங்கம் கூறுகிறது வந்து அது அந்த காரணத்தில் வந்து துளி கூட உண்மை இல்லையா? ஏன்னா 2015 பெருவெள்ளத்தில் போது தான் நம்ம சென்னையை புரட்டி போட்டுது. அப்போ தான் நமக்கே தெரிஞ்சு, ஐயோ இவ்வளோ வீரியம் அடைந்தால் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நாம் அறிந்தது தான். அதற்கு பிறகு கற்றுக்கொண்ட பாடம் அந்த அடிப்படையில் அதை அப்படி பார்க்க முடியாதான்னு கேட்குறேன் குமார். அந்த அடிப்படையில் பார்க்கலாம் சார். தண்ணி வரும்போது எந்த ஏரியா உள்ள வரல, போட் கிளப் உள்ளே வந்துட்டு போட் கிளப் எடுக்க முடிஞ்சாங்களா, டி நகர் உள்ளே வந்தது, நுங்கம்பாக்கம் உள்ள வந்து சென்னையை அகற்றி சென்னையிலிருந்து வெளியே கொண்டு போனோம் எல்லாரையுமே, கால்வாய்கெல்லாம் பெருசுபடுத்தி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, தண்ணி வருது நீர் பிடிப்புன்னு சொல்கிறீங்கள, இந்த நீர் எங்களுக்கு மட்டும் பிடிக்கல, நீங்கள் மழை பெஞ்சு பண்ணால் பல பகுதியில் சென்னையில் எல்லா இடத்துலையும் நிற்குது, எல்லா இடத்துலையும் அகற்றுங்க. அது பொதுவாக இருக்கணும்ல, சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதை பார்க்கும்போது குமார், சில ஆண்டுகளில் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கண்ணகி நகர் செவஞ்சேரி, இப்போ இந்த விவகாரம், இதற்கிடையில் இந்த மாதிரி எதுவுமே அகற்றப்படவில்லையான்னு கேட்குறேன் நான். இந்த காரணத்தை முன்வைத்து இதற்கு முன்னதாக எதுவுமே அகற்றப்படவில்லையா சார்? இது தொடர்ச்சியாக இந்த ஸ்லம் ஏரியாவில் மட்டும்தான் சார் அகற்றிட்டு இருக்காங்க, வேறு எந்த பகுதியிலும் அகற்றலை. இதுக்கு முன்னாடி கோட்டூர்புரத்தில் அகற்றிட்டு இருக்காங்க, நுங்கம்பாக்கத்தில் எடுத்தாங்க, சிந்தாரிப்பேட்டில் எடுத்தாங்க, மவுண்ட் ரோட்டில் எடுத்தாங்க, ஆற்றங்கரையோர சம்மந்தம் இல்லாத பகுதியில் எடுத்திருக்காங்க. எந்த பகுதி சம்மந்தம் இல்லை குமார்? சூர்யா நகர் எங்கே இருக்குது? சூர்யா நகர் வந்து கோட்டூர்புரம் சூர்யா நகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றினுடைய கரையை வந்து உயர்த்திட்டாங்க. அந்த சூர்யா நகர் பகுதியில் எந்த மழை வெள்ளங்கள்லுமே தண்ணி உள்ளே வந்தது கிடையாது. உறுதியா? இது வரைக்கும் வந்தது உறுதி. ஏன்னா என் வீடு அங்கே தான் இருக்குது. மழை காலங்களில் நான் அங்கே தான் இருந்திருக்கோம். சூர்யா நகர் உள்ள மழை வரவே வராது, தண்ணி வர. அதையும் அகற்றி விட்டார்கள். இந்த காரணத்தை சொல்லி அந்த பகுதி அகற்றி இந்த காரணத்தை சொல்லி சூர்யா நகரில் கடைசியில் ஒரு பகுதி இருக்குது, ஒரு 20 குடிசைகள் இருந்துட்டு, அந்த குடிசைகள் மட்டும்தான் ஓரத்தில் இருக்குது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி லேண்டோட கனெக்ட் ஆன உபரி லேண்ட். இது புறம்போக்கு லேண்டில் இருக்காங்க, ஆற்று புறம்போக்கு கிடையாது இது. ஆனால் இங்கே நத்தம் புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு அந்த வகையறாவில் இருக்குது. அங்கே இருக்கிற மக்களை ஆற்றுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது. அவங்களை எதுக்காக அகற்றுறாங்க இன்னைக்கு வரையும் தெரியும். இன்னைக்கு 3-4 நாட்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மக்கள் ஆற்றங்கரையோரம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லை சார். உறுதி. நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இருந்திருக்கேன், ஆனாலும் அகற்றுகிறார்கள். நான் வந்து 29 ஆண்டுகள் அந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு அங்கதான் வீடு, அங்க இருக்கிறோம். 2015 பெருவெள்ளத்தின் போதும் பாதிப்பு ஏற்படவில்லை. 2000 பெருவெள்ளம் போது மழை வந்தது, ஆனா அந்த பகுதியில் கூட வந்து கடைசி பகுதியில் தண்ணியே வரல, பாதிப்பு இல்லை. ஆமா ஆமா ஆமா. நீங்கள் மற்ற பகுதிகளோட பாதிப்பு வந்து அங்கே ரொம்ப சொச்சன பாதிப்பு கிடையாது. தண்ணி வரும், 2 மணி நேரத்தில் வடிஞ்சிட்டு அந்த பகுதி. ஏன்னா அது ரொம்ப மேடான பகுதி அது. ஆனால் அந்த பகுதி கூட நீங்கள் அகற்றுறாங்க. அப்போ காரணம் இல்லாமலாம் ஏன் இந்த அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஸ்டெயிலு இந்த குடிசை பகுதியில் அதை அகற்றணுன்றது மைண்ட் செட் போல. இப்போ இந்த விவகாரம் நம்ம அனகாபுதூர் விவகாரம் வரும்பொழுது பட்டா இல்லாத இடங்கள், பட்டா இல்லை அப்படின்னு அகற்றதை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த 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 கருத்தை நம்ம சொல்கிறோம். இது எப்படி பார்க்கலாம்? என்ன அதுக்கான பின்புலம் என்னது? சாதாரண அடித்தட்டு மக்கள் சார். அரசு என்ன சொல்லுதான் செய்கிறான். ரேஷன் கார்டில் பேர் மாற்றுறான், வரி கட்டினா கட்டுறான். 100 ஆண்டுகளாக இந்த அரசு அந்த குடிசை பகுதியில் வச்சுட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜீவ்காந்தி யோஜனா திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு கல்நார் வீடு கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஹவுசிங் போர்டு கொண்டு வராங்க. இந்த அரசு தான் அவங்களுக்கு வந்து வரிலாம் வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. பட்டா கொடுக்க வேண்டியது அரசு தான், அதை ஆய்வு பண்ணி கொடுக்கணும். ரெவன்யூ முறையாக செயல்பட்டு அந்த வேலை செஞ்சுருக்குதா? இன்றைக்கி அங்கே சொல்கிறாங்க சென்னை முழுக்க கணக்கு எடுப்புங்க பண்ணுங்க. இன்றைக்கி கட்டிடங்கள் இருக்கிற பகுதியில் பட்டா இல்லாத பகுதி பல பகுதி இருக்குதே. இன்றைக்கி நான் என்ன கேட்குறேன், 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அது ஒரு பெரிய விவகாரம். அந்த பஞ்சமி நிலமும் சென்னையில் இருக்குது. அந்த சென்னையில் இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அடையார் ஆலமரம் இருக்குல்ல, ஆள்காட்டு ஸ்கூல் இருக்கு இல்லையா,
இந்த பகுதிகளிலிருந்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து இன்றைக்கி கோபாலபுரத்தில் இருந்து இன்றைக்கி எல்லாமே பஞ்சமி நிலம் தான். இன்றைக்கி பெரும்பகுதி பஞ்சமி நிலம். நீங்கள் SC/ST நான் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த அரசு இந்த அதாவது சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க, இந்துத்துவாக்கு எதிரின்றாங்க. ஆனால் இந்து லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்துக்குரிய லேண்டுகள் கோவில் நிலங்களை மீட்டெடுக்கின்ற அரசு ஏன் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்கவில்லை? ஒன்று. அப்போ இந்த கோவில் நிலத்தை மீட்டெடுத்து இன்னைக்கு கோவில் ஆதாரங்களாக மாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? ஏன் எங்கள் நிலத்தை மீட்டு எங்களுக்கான ஆதாரத்தை மாற்ற பேசலாம். பஞ்சமி நிலம் மீட்பு பேசலாம் குமார். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சமி நிலம் மீட்பை பற்றி நான் இப்போ நம்ம பேசலாம். நம்ம எங்களுக்குரிய ஒரு லார்ஜஸ்ட் சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். இல்லை நம்ம அடுத்த பார்ட்டில் பேசலாம். இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த வீடு அகற்றும் விவகாரம் ஏறக்குறைய எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க? 700க்கும் அதிகமான குடும்பங்கள் அல்லவா வீடுகள் எண்ணிக்கையில் பாருங்க. 762 பேர். இப்போ என்ன நிலை? அது உறுதியாக இருக்கா? வேறு வழி இல்லை. அதான் சார், அங்கே அகற்றி திறந்த வெளி சிறைக்கு அனுப்புகிறாங்க. அது ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ அது நீதிமன்ற உத்தரவுன்றாங்க. இப்போ எல்லா இயக்கங்களும் போகிறாங்க, போராட்டத்துக்கு தயாராக வராங்க. இன்றைக்கி இந்த திமுக அரசோடு கூட்டணி இருக்கின்ற கட்சிகளும் மௌனம் காக்கிறது. பல இயக்கங்களும் நேற்று காலத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பார்த்தோம். மே 17 திருமுருகன் காந்தி பார்த்தோம். திருமுருகன் எப்பயுமே வலுவாக நின்று களத்தில் போராடுவாங்க. அவருடைய இது. ரெண்டாவது சீமான் அவர் அதான் எல்லாமே பாலிடிக்ஸாக அவர் உள்ளே போனார். அதில் வந்ததை சொல்கிறேன். நேற்று நம்ம அந்த போராட்ட காலத்தில் வந்தது அவர் கூட அனுமதி மறுக்கப்பட்டது. எல்லாருமே போகிறாங்க. பாதிக்கப்படும் போது எல்லாரும் போகிறாங்க சார். அதுக்கான எந்த தீர்வும் இதுவரையிலும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆதங்கம். அது இன்றைக்கி என்னென்னா பொலிட்டிக்கல் ஸ்டைல், அவ்வளோதான். அது இந்த பூர்வீகுடி மக்களுக்கு எந்த வித பயனும் அளிக்கல. நீதிமன்ற உத்தரவு எனும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ நம்ம வேறு வழியில் ஏற்றுக்கொண்டு தான். ஏன்னா நீதிமன்றத்தில் எல்லா ஆவணங்களும் சமர்ப்பித்திருப்பார்கள். இதற்கான முழு அனுமதியை பெற்று தான் அந்த நீதிமன்ற உத்தரவை வாங்க முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்து இல்லையா? அப்போ நீதிமன்றத்தின் உத்தரவு அப்படின்னும் போது அது சரியாக தானே இருக்கும். அப்போ அது நம்ம அதை எதிர்ப்பது என்பது ஒரு சரியான நிலைப்பாடா? அரசினுடைய கொள்கை முடிவுகளுக்கு நீதிமன்றமே அரசினுடைய பாலிசியில் தலையிடுறதில்ல பெரும்பான்மையாக. இப்போ அரசு இந்த மக்களுக்கான இப்போ இன்றைக்கி சார் இன்றைக்கி பல இடங்கள் ஏரிகளில் சென்னை எல்லா கட்டிடங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது சார். இதெல்லாம் எந்த உத்தரவு? இதுக்கெல்லாம் உத்தரவு போடு நீதிமன்றம். அரசு சைடு நீங்கள் நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று இதெல்லாம் காலி பண்ணுங்கள். நாங்கள் சென்னையை டோட்டல் க்ளீன் பண்ணுறாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீதிமன்றங்களே ஏரியில் தானே இருக்கிறது. நீதிமன்றங்களும் இருக்குது, காவல் நிலையங்களும் இருக்குது. நீங்கள் சேத்துப்பட்டில் டிசி ஆஃபீஸ்லாம் அது பஞ்சமி நிலங்களில் இருக்குது. எங்கெல்லாம் இந்த பஞ்சமி நிலம் எங்கெல்லாம் அரசு அலுவலகங்கள் இருக்குதோ அது எல்லாமே பஞ்சமி நிலங்களில் இருக்குது. இந்த சமூகம் மீட்டு எடுக்கக்கூடாது. ஏன் நான் திரும்ப பஞ்சமி நிலங்கன்னா எல்லாருக்கான நிலத்தை வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது இந்த பஞ்சமர்கள் எங்களுக்கான நிலங்களுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த இடத்துல எங்களை விட்டுங்கன்னா நாங்கள் போதும், எங்கள் இடத்துல நாங்களே வீடே நாங்களே கட்டிக்கிறோம். அந்த அரசு எந்த செய்ய வேணாம். அதே மாதிரி இந்த அரசு இந்த மக்களை அப்புறப்படுத்தணுன்ற திட்டத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த சிங்கார சென்னை திட்டத்திலிருந்து இது துவக்கம் சொல்கிறீங்க, அந்த பின்னணியில் தான் இதை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. அதற்கு பிறகாக இப்போ இது நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த விவகாரம் இப்போ இன்னும் இது எந்தெந்த பகுதியில் நீளும் அப்படின்னு அச்சத்தை தெரிவிக்கிறீங்க? சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த குடிசை பகுதியிலும் அகற்றி முடிப்பது தான் எங்களுக்கு இறுதியான இலக்கு. இறைவன் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு குடிசை மாற்று வாரியத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ என்னன்னா இந்த ஏழைகளுடைய அழுகுரலில் இந்த அரசுகளை காணலாம், திமுகவை அதிமுக காணலாம். இப்போது நேற்று கூட குமார் மே 17 இயக்கத்தின் திருமுருகன் காந்தி செய்தியாளர் சந்திப்பு, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூட அந்த பகுதி மக்களை சந்தித்ததுக்கு அப்புறமா செய்தியாளர் சந்திப்பு பண்ணப்போ ஒரு குறிப்பிட்ட பெருநிறுவனங்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு எப்படி அனுமதி தந்தார்கள் அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறாங்க. அதே பகுதி அருகில் இருக்கக்கூடிய பகுதி அதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லையா? இல்லை உண்மையில் அவர்களுக்கு அந்த அனுமதியை தந்தது யார்? அதே பகுதியில் இவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்கள் நியாய உரிமை பெற்றவர்கள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதான் சார், இந்த இடத்துக்கு ஆவணங்களை தயார்படுத்தி நீதிமன்றம் சார் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு ஆதாரங்களை கேட்டு தீர்வு சொல்கிறதா நீதிமன்றம். நீதிமன்றமே ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். அப்போ இந்த சாதாரண அடித்தட்டு மக்கள் ரேஷன் கார்டை கூட ஒழுங்காக வச்சுக்க முடியல. புரியுதுங்களா? அவன் தினசரி வாழ்வாதாரத்துக்கு போராடக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறதுக்கான ஆவணங்களை திரட்டுறான்றான். இன்றைக்கி சாதாரணமாக ரேஷன் கார்டு வாங்கணும், ஓட்டு லிஸ்ட்டில் பேர் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் போயிட்டு போராட வேண்டியதாக இருக்குது. சாதாரணமாக எதுவும் இந்த எளிய மக்களுக்கு நடக்கிறது இல்லை.
ஆனால் இந்த நிறுவனங்களுக்கு வந்து அரசு நிர்வாகம் அப்படி அடிபணிந்து அவங்களுக்கு எல்லா ஆவணங்களையும் உறுதி செய்து கொடுத்துருக்கான் இத்தனை ஆண்டுகளில். இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த அரசு நிர்வாகத்துறைகள் இந்த பெரும் முதலாளிகளுக்கான நிர்வாகத்துறைகளாக செயல்பட்டதனுடைய விளைவுதான் இந்த அடித்தட்டு மக்கள் ஆவணம் இல்லாதவர்களாகவும் இந்த பெரும் முதலாளிகள் ஆவணம் உடையவர்களாகவும் மாறியதுக்கு காரணம் என்னென்னா இந்த அரசு இந்த நிர்வாகத்தினுடைய தன்மையால் தான் இது மாறி இருக்குது. இன்றைக்கி அவங்க கேட்குற கேள்விக்கு இந்த மக்கள்கிட்ட ஆவணத்தை கொடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுது. அப்போ இந்த மக்கள் வந்து என்னங்க இன்றைக்கி மேலை நாடுகளில் கடலூர்லாம் போய் வீடு கட்டுறாங்க. சாதாரணமாக தண்ணி இதை வரைமுறைப்படுத்தி விட முடியாத அந்த அரசால் அங்கேயே வந்து தண்ணியில் வீடு கட்டி நிறுத்துகிறானுங்க எல்லாமே. இன்றைக்கி துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் அலை சீற்றத்தில் போய் கட்டியத்தை கட்டின ஒரு அரசு இதை செய்ய முடியாதா? இந்த அரசு வந்து இந்த மக்களை அதே இடத்துல வீடு கட்டி அவங்கள வாழ வைக்கலாம். ஆனால் இந்த சென்னை க்ரௌடை குறைக்கிறாங்க. இந்த சென்னையை வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளே யாரும் வர முடியாது. சென்னை உள்ளே வந்தால் ஒரு ஐடி கார்டு பாஸ்போர்ட் அது கொடுத்து தான் உள்ளே வர முடியும். அப்படி ஒரு சூழலை உருவாக்குறது தான் நாங்கள் நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த பகுதியோட இப்போ இப்போ இந்த 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 பிரச்சனையோட வலை எங்கெங்கே நீளுன்னு சொல்கிறீங்க. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் இப்போ அடுத்த எங்கெங்கே இந்த சிக்கல்கள் விரிவடைன்னு நினைக்கிறீங்க? சென்னையில் இருக்கிற இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையில் இருக்கிற எல்லா குடிசை பகுதிகளும் அதிகப்படியாக அகற்றுவதற்கான ஏற்கனவே ஆரோக்கிய ராஜீவ்காந்தி யோஜனா திட்டத்திலேயே வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உலக வங்கி நிதி கொடுக்கும்போது அது ஒரு பெரும்பாலும் இந்த குடிசைகள் இல்லையே, குடிசை மாற்று வாரியம் என்று சொல்லப்படுகிற ஹவுசிங் போர்டில் ஏற்கனவே அங்கே குடியமர்த்தப்பட்டு விட்டார்கள் அல்லவா சார்? இந்த குடிசை என்பது இன்னைக்கு கல்நார் வீடுகளாக இருக்குது சார். அதை கணக்கிட்டு சொல்கிறீங்க? கல்நார் வீடுகள் இன்னைக்கு எல்லா பகுதியிலும் வந்து குடிசை இல்லை, குடிசையை மாற்றி கல்நார் வீடுகளை அதில் கூட பாருங்க ஒரு பெரும் இது. அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஓடு வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் தடை செய்யப்பட்ட ஓடு. அது கேன்சர் வருது, நோய் வருது. ஆனால் அந்த ஓடுகள் வந்து இந்த அரசு தான் வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கான குடிசைகளை அகற்றி அவன் குடிசை எரிஞ்சு போது குடிசை ஒழுகுதுன்னு சொல்லி காரணம் காட்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த ஆஸ்பெஸ்டாஸால். இன்றைக்கி டேட்டா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய சேரி பகுதியில் கேன்சர் பேஷனாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இது வந்து கண்ணீர் மல்கிய கதை சார். இந்த குடிசை பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை நிலை மனம் சிதைந்தவர்களாக, எண்ணம் சிதைந்தவர்களாக இருக்கிறான். இன்றைக்கி பெரும் ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற தேசம். ஏன்னா இன்றைக்கி கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போன்று பன்னெடுக்கு கட்டிடங்களை கட்டி அங்கே வந்து எலி போல அந்த திறந்தவெளி சிறையில் வச்சிருக்கிற அந்த மக்கள், அங்கே இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அவன் காட்டு மிராண்டித்தனமாக வரான். எது தப்பு சரின்னு சொல்ல தெரியல. கல்வி அவனுக்கு கிடைக்கல. அவன் பசியில் இருக்கிறான். கொள்ளை நடக்குது, கஞ்சா விற்கிறான். சென்னையினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு பகுதியாக அது மாறப்போகுது பாருங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பீம்குமார். அதாவது சென்னையில் அந்த சிங்கார சென்னை பின்புலத்தில் சிங்கார சென்னை ஆக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சிங்கார சென்னையை தாராளமாக ஆக்குங்க. ஆனால் அதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவது என்பது சட்டத்திற்கு உட்பட்டு தான் செய்கிறார்கள். இருப்பினும் மக்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் இது கிரவுண்டு ரியாலிட்டியை உணராமல் இருக்குது அரசுகள் அப்படின்னு பார்க்குறோம். வந்து பேசலாம் திரு பீம்குமார். நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை ஆரம்பித்துள்ளார்கள். இப்போதில் ஆரம்பித்து விட்டார்கள். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ இங்கே வந்து நிற்குது. இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய இது அடுத்தடுத்து இந்த நகர்வுகள் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தொடரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். இந்த அகற்றுவது வந்து தொடரும். இப்போ தொடங்கிறது இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி இடையில் வந்து இவங்களை அப்புறப்படுத்தும் போது மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஸ்கூல் போகிறாங்க பிள்ளைங்க, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு ஒரு காரணங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது இல்லையா? அதுக்கு இப்போ அரசு என்னன்னாக்கா, இப்போ இந்த விடுமுறை காலங்கள் இது, இப்போ இவங்களை அகற்றி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் தடை இல்லை. சரி, இன்னொரு அரசை நோக்கிய ஒரு கேள்வி என்னென்னா, இவ்வளோ பல ஆயிரம் பல லட்சம் மக்களை இந்த கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதிகளில் குவிக்கின்ற அந்த அரசு அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறதா? முதல் கேள்வி. அங்கே வந்து சரியான எனக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கத்திற்காக கேட்குறேன். இப்போ இந்த பகுதி இதை வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறார்கள், ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டும் என்பது அப்படியே ஓவர் த நைட் எடுத்த முடிவாலாம் இருக்காது.
உறுதியாக குறைந்தபட்சமாக என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் முன்னதாவது அரசாங்கத்தின் பேனலில் இது குறித்த ஆலோசனை நடைபெற்று இருக்கும் அல்லவா? அப்போது சைமல்டேனியஸாக அங்கே வந்து இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிறகு தானே இந்த நடவடிக்கை எடுக்கணுன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே. உங்களை நான் கூப்பிட்றேன், உங்களுக்கான சாப்பாடை நான் உறுதிப்படுத்தணும், உங்களுக்கான குடிக்கிற தண்ணியை உறுதிப்படுத்தணும், உங்களுக்கான இடத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லவா? அப்போ தான் உங்களை நான் அழைக்க முடியும். ஆமாம். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து உறுதியாக அரங்கேறலன்னு சொல்கிறீங்க. ஏன்னா இதற்கு முன்னதான ஒரு பெரிய இடப்பெயர்வு என்பது அந்த கண்ணகி செம்மஞ்சேரி தான். அப்போவும் கடுமையான இந்த நொடி வரை அந்த விமர்சனங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போ எந்த கட்டமைப்புமே பண்ணலையா? எந்த கட்டமைப்பும் இல்லை சார். இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் பத்திரிகை கூட இன்னரில் போய் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற நிலவரங்களை ஃபோட்டோ எடுத்தால் கூட இந்த அரசுக்கு துணை போகின்ற அந்த ஆட்கள் அங்கேயே வந்து தயாராக நிற்கிறான், கேமரா பிடிக்குவான், நீ யாருன்னு மிரட்டி வெளியே அனுப்பிடுறானுங்க. இன்னர்லேயே ஒரு அதை மீறி நிறைய விஷயங்கள் வெளியே வருது. நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்திருக்குது நண்பர்கள் மூலிமா, சமூக ஆர்வலர்கள். இன்னும் எல்லாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. நிறையா நல்லுள்ளங்கள் அடிப்படையில் தகவல்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதில் மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் சொல்கிறது நடக்குது, அதை மீறிலாம் நமக்கு தகவல் வருது தான் சார். இப்போ அங்கே கட்டமைப்பு எதுவும் இல்லை சார். அங்கே வந்து கல்வி நிலையங்கள் இருக்குதா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்பனாக்கா இல்லை, மருத்துவமனைகள் இருக்கானா இல்லை, விளையாட்டு திடல் இருக்கானா இல்லை. இன்னமும் இல்லையா? இல்லை சார், சில பல ஆண்டுகள் கடந்தாக்கி விட்டது. இல்லை நீங்கள் இன்னைக்கு வரல, டில் டேட்டில் இல்லை. நீங்கள் பெரும்பாகத்துக்குள்ளே போயிருங்க, விளையாட்டு திடல் எங்கே போய் விளையாடுறாங்க அவங்க போய் பாருங்கள். அங்கே இருக்கிற குழந்தைகள் போகுது, இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட ஒரு 55,000-60,000 ஃபேமிலிஸ் அங்கே போயிருக்காங்க. 50,000 குடும்பம். இந்த 55,000-60,000 ஃபேமிலிக்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா? ஆனால் ஒன்று மட்டும் கட்டிட்டு இருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷம். குடும்பங்களை குறிப்பிடுது எண்ணிக்கையில் பார்க்கும்போது கோடிகளை தாண்டும் அல்லவா? லட்சங்களை தான் எண்ணிக்கை சொல்கிறேன். ஆமாம். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் சார். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. வெளியே எந்த போர்டுமே இல்லை. எங்கே? அந்த பெரும்பாக்கத்தில் குடிசை மாற்று பன்னெடுக்கு பில்டிங் பக்கத்தில். என்ன பில்டிங்னு விசாரித்து பார்த்தோம்னா, இவ்வளோ மக்கள் போயிருக்கிறதுல ஒரு ஐஏஎஸ் அகாடமி, ஒரு ஐபிஎஸ் அகாடமி, ஒரு டிஎன்பிசி பயிற்சி வகுப்பு மையம் அரசு நிறுவலை. எதை கொண்டு வந்து நிறுவுறாங்கனாக்கா, டாய்லெட்டு கழுவுறது, வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது, இந்த ஸ்வீப்பர் வேலை பார்க்குறது, இந்த துடைக்கிற வேலை பார்க்குறது, ரோடு பெருக்கிறதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து கட்டுறான். மத்திய அரசாங்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குலத்தொழிலில் வந்து பணிகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை பயிற்சி கொடுக்கணும் போது இந்த அரசு எதிர்க்குது. இந்த அரசு வந்து அதை எதிர்க்கிறாங்க. குலக்கல்வி முறையை நாங்கள் வந்து ஒழிக்கணும், தடுக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே அரசு இந்த பூர்வீகுடி மக்களை அகற்றி குடியேற்றம் செய்துவிட்டு இவங்களை வந்து இந்த சென்னை நகரத்துக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கும் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறதுக்கும் ரோடு பெருக்கிறதுக்குமான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான ஒரு அரசு இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ணுறான். அப்போ அவங்க பார்வை என்னன்னா, இந்த பூர்வீகுடி மக்கள் வந்து இந்த கழிப்பிடங்களை பராமரிப்பதற்கும் ரோடு பெருக்கிறதுக்கும் இந்த ஒரு இழிவான வேலையாக கருதப்படுகிற வேலைகளை செய்வதற்கான நல்ல ட்ரைனட் பீப்புளுங்க வேணும்னு நினைக்கிது இந்த அரசு. அங்கே இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் ஏன் உருவாக்குறதுக்கான எந்த செயல் திட்டமும் உங்ககிட்ட இல்லை. கல்வியை சரியாக கொடுக்கறதுக்கு ஏன் இல்லை? அதனால் கட்டமைப்பு அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல கர்ப்பிணி பெண்களுக்கான எந்த விதமான சுகாதாரத்தினுடைய கட்டமைப்பு அந்த மக்கள் தொகை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அங்கே இருக்கின்றது. இருக்குது சார், நிறைய பூட்டி வச்சுட்டே இருக்குதாங்க. அந்த சுகாதார நிலையங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10க்கு 12 ரூம் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங்லேயே இயங்குது. அங்கன்வாடி மையங்கள் தனியாக கட்டல, அதே பில்டிங்கில் ஒரு அறையில் அங்கன்வாடியாக இருக்குது, அதே அறையில் சுகாதார மையமாக இருக்குது. இது எப்படி எந்த கட்டமைப்பு நீங்கள் உருவாக்கிறீங்க? எங்களுக்கு மருத்துவ வசதி கிடையாது, படிப்பதுக்கு வசதி கிடையாது, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க குமார். ஏறக்குறைய 6-7 ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லை அந்த செம்மஞ்சேரி குடி 2015 அகற்றுண்டு 10 ஆண்டுகள் நெருங்க போகிறது. அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் சவால்கள் என்ன? அந்த மக்கள் சொல்லணும்னா துயரம் தானா? அது வந்து எதை எடுத்தாலுமே புலம்பலாக தான் சார் மாறும். அவ்வளோ எக்கச்சக்கமான பிரச்சனைங்குது. இந்த மக்களை மேம்படுத்துவதற்கான எந்த அடிப்படை இல்லான
கொள்கையோ அந்த பகுதியில் ஒரு மீட்பையில் அந்த அரசு பகுதியில் ஒரு கவுன்சிலர் இருப்பார், அந்த பகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், அந்த பகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க தானே. அவங்களாம் இருக்காங்க. அதாவது அங்கே வந்து கவுன்சிலர் வார்டு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பாக்கம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்தது. அது பார்த்தீங்கன்னா சிக்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வருது. பாருங்கள் என்னன்னாக்கா, இவங்க யார் இருந்தாலுமே எலெக்ஷன் அப்போ வந்து கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துக்கு பல ஆட்டோ பல வேனுகளை அனுப்பி தலைக்கு 200 கொடுத்து 300 கொடுத்தாங்கன்னா அதில் 100 கமிஷன் எடுத்துக்குவானுங்க. 200 அந்த மக்கள் வந்து சென்னை முழுக்க ஓட்டு கேட்டு இரவு 10 மணி 8 மணிக்கு போய் வீட்டாண்ட இறங்குவாங்க. அப்போ இந்த எலெக்ஷனுக்கு கூட தேர்தல் நேரத்தில் கூலிகளாக அவங்கள பயன்படுத்துகிறான். அங்கே எந்த சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ இல்லை ஊராட்சி மன்ற தலைவர்களோ எந்த வேலைகளும் அங்கே செய்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. கண்ணகி நகர் உள்ள போய் பாருங்கள், நாற்றம் எடுத்த பகுதியாக இருக்குது. இதில் ஒன்று கொடுமை என்னன்னா சார், இது தெளிவாக இந்த இதில் சொல்கிற பாருங்க, நீர்நிலை பிடிப்பில் வந்து இந்த மக்கள் வந்து மழைக்காலங்கள் வெள்ளக்காலங்களில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு ஏதாவது மலைப்பகுதிகளில் மேடான பகுதியில் வச்சானா பரவாயில்ல சார், ரொம்ப இது கேவலமாக இருக்குது. கொண்டு போயிட்டு கைவேலி சார், அது ஒரு பீம் போட்டால் கூட டெப்த்தாக போடணும். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுங்க, உறுதித்தன்மையெல்லாம் எப்படின்னு தெரில. கைவேலி பகுதியில் இப்போ இந்த 2015 அப்புறம் வந்த மழையில் இந்த கைவேலினா அந்த வேளச்சேரி அந்த அந்த போகும் வழி, அந்த கைவேலி பகுதி சார், இந்த கைவேலி தண்ணீர் படுகை வந்து அந்த மண்டே வந்து நீர்த்து போயிருக்கும். அந்த பகுதியில் தான் இந்த மக்கள் கொண்டு போய் தண்ணியில் வச்சுருக்கான். போன வெள்ளத்துக்கு அங்கே வெள்ளம், அதுக்கு முன்னாடி வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா இடுப்போவில் தண்ணி, கீழே இருக்கிற ரூம் முழுகிடுது சார். அங்கே பெரும்பாக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கு கீழே முழுகிடுச்சு. 5 நாள் 6 நாள் வெளியே வரல. வேளச்சேரி முழுகிடுச்சு. நாங்களே வேளச்சேரி விட அங்கே அதிகமாக முழுகுது, ஏன்னா அது கைவேலி. கைவேலி பகுதியில் தான் குடியேற்றம் செஞ்சுருக்காங்க. அப்போ நீர் பகுதியிலிருந்து நீர் பகுதியில் கொண்டாந்து போடுறது என்ன செயல் திட்டம், என்ன செயல் திட்டம் சார்? இவங்களை இங்கேருந்து எடுத்து மேடான பகுதியில் குடியேற்றனா பரவாயில்ல, நல்லா பாருங்கள் கைவேலி பகுதி அது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்கிறேன்னா, நீர்பிடிப்பு பகுதியில் வந்து இந்த மக்கள் இருக்கக்கூடாது, பாதிப்பு ஏற்படும், அரசு வந்து இவங்களை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்களா? அதனால தான் அப்புறப்படுத்திக்கிறோம்னு அரசு எடுத்து போய் இன்னும் நீர்பிடிப்பு பகுதி அதோட மோசமான இடத்துல நீ பண்ணுறீங்களே, இதான் நம்முடைய கேள்வி. தண்ணி சாராங்க, தண்ணி கரெக்டாக கிடைக்குதாங்க? குடிக்கிற தண்ணி கிடைக்குதா? நீ கழிப்பிடம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி இருக்குதா? மனுஷன் சாப்பிட்டுட்டு இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட அவன் சிரமப்பட சார். அங்கே எல்லாம் மனம் சிதைந்த மனிதர்களாக தான் அங்கே இருக்காங்க, மனம் சிதைந்த மனிதர்கள். இந்த பூரைக்குடி மக்களுடைய எண்ணத்தையும் அவங்களுடைய வாழ்வியலையும் சிதைத்த பெருமை இந்த அரசுகளை சாரும். இன்னைக்கு இந்த அரசு கார்பரேட் மயமாகிவிட்டது சார். ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு கோட்டுப்புறம் பகுதியில் இருக்கிற சூர்யா நகர் வந்து சுடலை நகர், அதை வந்து கலைஞர் தான் வந்து சூர்யா நகர் மாற்றினார். அந்த சூரியன் நகர் இப்போ அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் உருவாக்குறீங்க, இந்த அரசு தான் உருவாக்குது, நீங்கள் தான் நலத்திட்டம் போடுறீங்க, நீங்கள் தான் அந்த பகுதியில் அடிக்கல் நட்டுறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் நீங்களே கொண்டு போய் இன்னொரு கைவேலியை குடியேற்றம் பண்ணுறீங்க. குடியேற்றம் பண்ணாலும் அடிப்படை வசதிகளற்ற மக்களாக இங்கே வச்சுட்ருக்காங்க. இன்னும் இந்த பல இடங்கள் அரசு கட்டி போட்டு அப்படி நிறைய இருக்குது. இன்னும் இது கூடுதலாக இது கூட ஒரு தகவல் சொல்கிறேன். சென்னை முழுக்க பிளாட்பாரம் இருந்தில்ல சார், பிளாட்பாரத்தில் சிமெண்ட்டாக இருந்தது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து அது வந்து மலையெல்லாம் கட் பண்ணி வந்து கல் வச்சாங்க. அப்புறம் கல் எடுத்துகிட்டு மார்பிள் வச்சாங்க. இந்த மார்பிள் எடுத்துகிட்டு இப்போ சிமெண்ட் போட்டுங்கிறாங்க. இந்த கல்லுலாம் எங்கே போச்சு? இந்த பிளாட்ஃபார்ம் கல்லாம் எங்கே சார் போச்சு? சென்னைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரிக்குடி மக்கள் அகற்றிய சென்னை, சிங்கார சென்னை, சிதஞ்ச சென்னை. சிங்கார சென்னைக்கு ஆப்போசிட்டு சிதஞ்ச சென்னை. இந்த பூரிக்குடி மக்களுடைய அழித்தொழிப்பு வேலைகளை சரியாக தொடர்ச்சி ஆட்சி மாறினாலும் இந்த காட்சியும் இவங்களை அப்புறப்படுத்துவதனுடைய ஸ்டைல் மாறவே இல்லை, கொஞ்சம் கூட வலிக்கலையே. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கோட்ரஸ் கொடுக்குறீங்களே, உண்மையான இந்த அரசுனா சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் அவங்களுக்கு அந்த பகுதியில் குடியிருப்பு கொடுங்க. கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் பள்ளி இருக்கு இல்லையா,
அந்த பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைங்க, இங்கே இருக்கிற தாசில்தார் நிர்வாகத்துறையில் இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளே அங்கே அட்மிஷன் போடுங்க. நல்ல அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கின்ற இந்த அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசு துறை நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் அங்கே படிக்க வைங்க. குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே கொடுங்க. செக்ரட்டரியேட்டில் இருக்கிறாங்களா அரசு ஊழியர்களுக்கான குவார்ட்டர்ஸ்லாம் தரீங்கள, அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. கனகி நகரோட மக்களோட சேர்ந்து இருக்கட்டும். மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஏன் இதை செய்ய மாட்டீங்க? ஒதுக்குறீங்க. அரசு ஒரு நவீன தீண்டாமையை செஞ்சிட்ருக்கிறோம். சென்னையினுடைய வந்தேரிகள்லாம் மாட மாளிகையோட இங்கே இருந்துகிட்ருக்கிறான். சென்னை இருக்கிற பூர்வீகுடி மக்கள்லாம் அகற்றி கொண்டு போயிட்டு நீங்கள் கனகி நகர், செம்மஞ்சேரி, கைவெளிகளில் போட்டிருக்கீங்க. இது எந்த விளைவுகள் ஏற்படுத்தும்? தேர்தல் நேரத்தில் கூலிகளாக இந்த மக்களை பயன்படுத்துகிறீங்க. அதை விட இந்த அரசு இந்த மக்களை கொண்டுட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு கொள்கை முடிவு வச்சு இந்த சென்னைக்கு அசிங்கமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடலாம். அங்கேருந்து இங்கே மோடி வரும்போது சென்னையில் வந்து துணியெலாம் வச்சு மறைச்சிங்கல்ல, அந்த எம்எல்ஏ வர முதலமைச்சர் வராரு, பிரதமர் வராருன்னா அப்படியே ஷோ பண்ணுறீங்க. இந்த சினிமா துறையில் இருக்க சார், சினிமா துறையில் எது நடந்தாலுமே வந்து டெக்கரேஷன் பண்ணி அது ஒரு நல்ல பகுதியாக மாற்றுற மாதிரி இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த பகுதியில் சுண்ணாம்பு போடுறது என்ன, அந்த பகுதி அப்படியே மாடுலேட் பண்ணுறது என்ன, வெறும் திட்டங்கள் எல்லாமே காணொலி திட்டங்களாகவும் இந்த அரசினுடைய திட்டங்களை மிகப்பெரிய விளம்பரங்களாக தான் இருந்துட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்ற விஷயம் என்பது இது வந்து சமூக நீதி அரசு அப்படின்னு தான் திமுக அரசு சொல்லுது. திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை அப்புறப்படுத்தும் முயற்சி அப்படின்ற ஒரு தரப்போட வாதம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதை இவங்க வந்து சமூக நீதியை பேசுனாங்க. இந்த மக்களெல்லாம் ஒன்று திரட்டி நாங்கள் வந்து இந்துத்துவ அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு எதிராக நிற்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னவங்க இந்த மக்களை வந்து தன்வயப்படுத்தினவங்க அவங்கள விட அவங்க எதனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி 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 எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டாங்க. மோசமான அரசு சார் இது. எல்லாமே இங்கே இந்துத்துவாக்கு எதிரானதுன்னு பேசிட்டு சமூக நீதியை பேசிட்டு நீங்கள் எங்களுக்கு செய்கிறதெல்லாம் சமூக அநீதி தான். இப்போ இதை பேசணும்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பிஜேபிக்கான டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி திட்டினா அவங்க வந்து திமுகக்கான டீம்னுவாங்க. இந்த இரண்டு அணிகளாக இவங்களே பிரித்து வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கு எந்த அரசுகளாக இருந்தாலும் சரி, இந்த அடித்தட்டு மக்களை மேம்படுத்துகிறான என்ன செயல் திட்டம் இருக்குது, என்ன வேலை இருக்குது, எந்த செஞ்சுருக்கீங்க? 10 ஆண்டுகள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இந்த மக்களுடைய இதுவை. அதனால் இந்த சமூக நீதி அரசு என்பது இது சமூக அநீதி அரசாக நீ இருக்குது தான் நம்ம மக்களுடைய கருத்து. இதுக்கு முன்னதாக குமார் நம்ம அந்த பஞ்சமி நிலம் மீட்பு தொடர்பாக பேசுனீங்க. நம்ம நிறைய அமர்வுகளில் இதை நம்ம பேசியிருக்கோம். இந்த பஞ்சமி நில மீட்பு என்பது நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சேர்ந்த குரலாக ஒலிப்பதில்லை. அவ்வப்போது ஒரு சில தலைவர்களால் அவ்வப்போது ஒலிக்கிறது, அதோட மறைந்துடுகிறது. ஆனால் இது மீட்ட பாடில்லை. அரசு இயந்திரமே இது 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 சரியாக அணுகுதா அப்படின்னா நிறைய இடங்களில் ஆளுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் போடுறாங்க, வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச ஒரு நகர் ஒரு செங்கலை கூட ஒரு துரும்பை கூட எடுத்து போட முடியவில்லை. ஏன்? அரசு உத்தரவு இருந்தாலும் இதை வந்து நடைமுறைப்படுத்துவது அரசாங்கம் தான். இந்த அரசாங்கமே இந்த மக்களுக்கும் இந்த இதுக்கும் எதிராக இருக்குது. ஆவணங்கள் இல்லைன்றாங்க அந்த அரசு. ரொம்ப படுகவலமாக இருக்குது. நீங்கள் எல்லா ஆவணங்களும் வக்ஃபு வாரியத்திலிருந்து இன்றைக்கி இந்து சமய நலத்துறை ஆவணங்கள்லாம் இருக்கும்போது பஞ்சமி நில ஆவணங்கள் எங்கே போச்சு? களவு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கையை காட்டுறோம். நான் கையை காட்டுறதுலாம் இடிங்க. இந்த அரசு தானே சார் செய்யணும். இது நம்மளுக்கான அரசான இல்லை. இந்த அடித்தட்டு மக்களை தான் யோசிக்கணும். இது நமக்கான அரசு இல்லைன்றதை இந்த மக்கள் உணரணும். நமக்கான அரசு இல்லைன்னு இந்த மக்கள் உணர்ந்துட்டாவே இதுக்கான விடுதலை கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆட்சி அதிகாரத்தில் இந்த அடித்தட்டு மக்களுக்கான அரசு அமையணும். அந்த மையப்புள்ளி தான் இருக்குது. சினிமா துறையில் நடித்தவனெல்லாம் நம்பி இன்றைக்கி இந்த மக்கள் வந்து அணி திரண்டுட்டு இருக்காங்க. யார் பின்னாடி வேணாலும் ஓடுறான். அதாவது நோய் வந்தவனுக்கு எல்லா இடத்துலையும் மருந்து சாப்பிடுவான். நோய் வந்துட்டானா எங்கேயாவது போனால் அந்த நோய் தீர்ந்துருமான்னு சாப்பிடுவான்ல. அது மாதிரி யார் பின்னாடியானா போனாலும் இந்த சமூகம் உருப்பட்டுருமானிட்டும் பல பேர் வந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. எவன் பின்னாடி போனாலும் இந்த அநீதியாக நடந்துட்டுருக்கு.
அதனால் இந்த அநீதி அரசுகள் எல்லா அரசுகளும் சரி, இந்த அடித்தட்டு மக்கள் விஷயத்தில் நீங்கள் பொதுவாக நீங்கள் சொல்கிற சமூக நீதி மாதிரி நடந்துக்கலைன்னா பெரும் ஆபத்து தான். இப்போது அந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக பேசும்போது கூட நிறையா பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை கூட திருப்பி அனுப்புகிறார்கள், இல்லைனா அந்த நிதியை வந்து மற்றொரு திட்டத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். எங்களுக்கான தேவைகளே தீர்ந்த பாடில்லை, எங்களுக்கே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த நிதியை திருப்பி அனுப்புவதும் இந்த நிதியை மடைமாற்றுவதும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தின் உச்சமல்லவா அப்படின்றாங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த அரசே சாதிய வன்மத்தில் தான் சார் இருக்காங்க கட்டமைப்பில். இந்த அரசுடைய கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. இந்த அரசு நிர்வாகத்தில் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க கூட அவங்க லாங்குவேஜே எல்லாமே இன்றைக்கி பல நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த அரசுனுடைய இந்த காலகட்டத்தில் தான் மற்ற விஷயம் பேசலாம். நீ சிறப்பு உட்கூறு திட்ட நிதி இருக்கு இல்லையா, இந்த நிதியை செலவு வச்சு அந்த மக்கள் வந்து டெவலப் ஆகிடுவான், தெளிவாக இருக்காங்க. அவன் இந்த சென்னை உள்ள தானே நிதி தருகிறார்கள், நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தானே அது நிதி. ஆமாம் சார், இவங்க தனியான எந்த நிதியும் கொடுக்க வேணாம் சார். எங்களுக்கான நிதி இருக்குது இல்லை, எஸ்சி எஸ்டிக்கான நிதி, இந்த நிதியை எடுத்து இந்த மக்களுக்கு செலவு பண்ணாவே டாப்பில் இந்த சொசைட்டி கல்வியில், வேலை வாய்ப்பில், சமூக அந்தஸ்தில் ஈக்குவாலிட்டியாக வந்துடும். செலவு செய்வதை எது தடுக்கிறது, யார் தடுக்கிறார்கள்? அரசு தான். இந்த துட்டை செலவு பண்ணுற அளவுக்கு இங்கே எந்த வேலையுமே இல்லை, இவங்க எல்லாம் எந்த இதுவும் இல்லை. அப்படி செலவு பண்ணாலும் இதை பயன்படுத்துகிற அளவுக்கு இங்கே எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைமைச் செயலகத்திலிருந்து, அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலிருந்து, சென்னையில் போடுற ரோடில் இருந்து, பிளாட்ஃபார்மில் இருந்து எல்லாமே எஸ்சி எஸ்டி பணம், நீ சிறப்பு உட்கூறு திட்ட நிதி பணம். எங்கள் பணத்தை எடுத்து மாற்று திட்டங்களுக்கு நீங்கள் செலவழித்து விட்டு இந்த மக்களை பஞ்ச பரிதேசியாக, குடிசை இல்லாதவர்களாக, படுக்க பாய் இல்லாதவர்களாக, துண்ண சோறு இல்லாதவர்களாக வறுமை கோட்டில் இந்த வச்சிட்டு இருக்கீங்களே. சோமாலியாவில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிற பூர்வகுடி மக்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இது திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு சொல்ல வரீங்க சார். இந்த சாதிய கட்டமைப்பு அரசு திட்டமிட்டு இந்த மக்களுக்கான நிதியை செலவழிக்கப்படுவதில்லை. இந்த மக்களுக்கான வாழ்விடத்தை அடித்து நொறுக்கி அகற்றுறது. இது யாருமே சுட்டி காட்டுவது இல்லையா? என்ன இந்த நிதியை எதற்காக நீங்க மடைமாற்றுகிறீர்கள் அப்படின்னு இதை என்ன சார், இதற்காக வந்து டெல்லியில இருந்து ஒரு கமிட்டி வந்து கொடுப்பதாக சொல்லக்கூடிய தலைவர்கள் வந்து சொல்லவில்லையா? இல்லை சொல்லியும் கேட்கவில்லை. தலைவர்கள்லாம் விட்டுருங்க சார். டெல்லியிலிருந்து எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலேருந்து ஒரு கமிஷன் இங்கே வருது. தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ நிதிகள்லாம் இதுக்கெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து கூட்டு இந்த அரசு மீது குற்றச்சாட்டு வச்ச உடனேயும் கலைஞர் வந்து மத்திய அரசை தொடர்பு கொண்டு மாற்றிடுறாங்க. பெரிய எழுச்சியாக இருந்தது அது. அதுக்கப்புறம் எந்த எழுச்சியும் ஏற்படல. அதனால் மத்திய அரசே சுட்டி காட்டிடுச்சு. லிஸ்ட்டு கொடுத்த ஆணையத்தில் வந்து கேள்வி கேட்டாங்க, எங்கேயும் அந்த நிதிலாம் எங்கேயா இருக்குன்னு பார்த்தா அங்கே வேறு இருக்குது. அதனால் இந்த ஆணையத்தையே செயல்படாத ஆணையமாக வச்சுருந்தாங்க சார். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, நீ எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க. சமீபம் 2-3 மாதத்தில் தான் வந்து எஸ்சி எஸ்டி ஆணையத்தை உறுப்பினர். எஸ்சி எஸ்டி ஆணையமாக வலுவில்லாத ஆணையமாக மாற்றிட்டாங்க. ஏன் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த ஆணையம் வலுவாக இருக்கணும் சார். இது செப்பரேட் பாடி சார். எப்படி வந்து இந்த ஏஜிஎஸ் இருக்கு இல்லையா, மாநில கணக்காயர் அலுவலகம், நீதித்துறை எப்படி இருக்குதோ அது மாதிரி ஒரு செப்பரேட் பாடி தான் வந்து தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு தான். இந்த ஆணையத்தையே வந்து செயல்படுதா? செயல்படல. ஆணையம் வந்து பாழடைந்த கூடாரமாக மாற்றிட்டாங்க. அதனால் இந்த மக்களுக்கான ஆணையம் செயல்பாடு இல்லாமல் ஆணையமாக இருக்குது. இந்த மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்ட நிதிகளை செலவழிக்கப்படுவதில்லை. இந்த பூர்வீகுடி மக்களுக்கான எந்த வளர்ச்சியும் கிடையாது. இந்த பூர்வீகுடி மக்களை சென்னையிலேருந்து அகற்றுறது. இது மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க சாதிய வன்கொடுமை பிரச்சனைகளை பைக்கை ஓட்டினா கையை வெட்டுறான். சமூக நீதி பேசுகிறவங்க அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? குடிசை கொளுத்துறான், உள்ளே பூந்து அடிக்கிறான், வெட்டுறான். இதோட கொடுமை சார். அது பேசி மீடியா, சோசியல் மீடியாலாம் டயர்டாயிட்டாங்க. இன்றைக்கி குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்த பிரச்சனை அவன் தான் போட்டான்ட்டான். கடைசியில் எங்கேயுமே பாருங்கள், சுற்றி வந்து அங்கேயே அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. அது மாதிரி தினசரி நிமிடத்திற்கு நிமிடம் சாதிய வன்கொடுமைகளை நடக்கிற சமூகமாக வளர்த்தெடுப்பது இந்த அரசு. இந்த பூர்வீகுடி மக்களை அடித்து ஒடுக்குவது இந்த அரசு. இந்த பூர்வீகுடி மக்களுக்கான நிதியை செலவழிக்காமல், இந்த மக்கள்கிட்ட வந்து கருணையை காட்டாமல் மிகப்பெரிய மோசடி செஞ்சு தருவது இந்த அரசு என்பதை பகிங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன். 2021 ஆட்சி கட்டளையில் அமர்ந்த போது திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் மீது நிறைய விமர்சனங்கள் தொடருது. எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து?
தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அவங்கள பாலிஷாக காட்டுறதுக்காக கொண்டு வர வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளுக்கு அடுத்தது வாக்கரிசிகள் போடுற வேலையை தான் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது வெறும் வெற்று வாக்குறுதிகள் சார். 2026 திமுகவின் பார்ட் 2 அப்படின்னு பெரும் நம்பிக்கை விதைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எப்படி பார்க்குறீங்க? 2026 ஏற்கனவே கூட இந்த நேர்காணல் சொல்லியிருந்தேன். 2026 வந்து பர்ச்சேஸ் ஆட்சி அமையும். யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஆட்சி அமையும். பர்ச்சேஸ் ஆட்சி. அந்த பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி டிஎம்கே இருக்குது. இப்போ ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் யாரை பர்ச்சேஸ் செய்து விடுவார்கள் சொல்றீங்க? நேரடியாக மக்களை. வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எம்பி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இங்கே நேரடியாக களத்தில் மக்களை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. வாக்குக்கு காசு எல்லாம் தானே கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. அதிகமாக யார் கொடுக்குறாங்க சார்? அங்கே பூத் கமிட்டி வந்து ஒரு காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சார். அந்த பூத் கமிட்டி போயிட்டு செயல் திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்லி புரிதல் ஏற்படுத்துவான். இப்போ இந்த பூத் கமிட்டி ஃபுல்லாகவே காசு கமிட்டி ஆகிடுச்சு. செய்த நன்மைகள் என்ன திட்டங்களை செயல்படுத்துவான். அந்த பூத் கமிட்டி என்ன பண்ணுன்னா சார், முன்னாடி பூத் கமிட்டி என்ன பண்ணுன்னா ஓட்டு யாரெல்லாம் போய் அந்த தெருவில் போய் காட்டானோ அவனுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நிர்வாகத்தில் நீதி மற்ற துறைகள்லாம் போயிட்டு அவங்களை கூட்டு போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு வாங்கி தருவான், ஓட்டு ஐடி வாங்கி தருவான், ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி தருவான். இதெல்லாம் வந்து இந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க செஞ்சிருந்த வேலை. அந்த பூத் கமிட்டி இருந்தது இல்லைங்களா? இந்த அரசுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசு கமிட்டியாக மாற்றிட்டாங்க. ஒரு அந்த வட்டத்தில் அந்த பூத்தில் அந்த பூத்து கமிட்டிக்கு பாகம் வாரியாக காசு பிரித்து கொடுத்துறாங்கன்னா யார் கரெக்டாக பட்டு வாடா பண்ணுறாங்களோ அந்த பகுதியில் ஓட்டு அவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகுது. இது வந்து ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது, தேர்தல் ஆணையத்துக்கு எதிரானது. தேர்தல் நடத்துகிற நேரம் மட்டும் சடங்குகளாக இந்த தேர்தல் ஆணையம் நடத்திவிட்டு இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த அமைப்புகள் இதை உணராமல் இருக்கின்றனவோ? தெரிந்து தான் சார் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த அரசு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்கிறது. இந்த அரசுகள் எல்லா அரசுகளுமே பணத்தை கொடுத்து ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு ஜனநாயக ஆட்சி நடத்து என்பது இங்கே மிகப்பெரிய மாயத்தனம், போலித்தனம், கேடு கட்டத்தனமாக நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட நாடு, பழம்பெருமை நாடு, எல்லாத்தையும் நம்ம பேசக்கூடிய நம்ம நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு பணநாயகத்தை நிலைநிறுத்துகின்ற இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியும் இந்த அரசியல் கட்சியில் இருந்துகிட்ருக்காங்க. அரசியல் கட்சி ஜனநாயகத்தை இந்த மக்கள்கிட்ட வளர்த்து எடுக்கணும், ஜனநாயக உணர்வை வளர்த்து எடுக்கணும். தேர்தல் ஆணையம் அந்த பணியை செய்யணும். தேர்தல் ஆணையம் பூத் கமிட்டிக்கு சிபி கட்சி கொடுத்துட்டு தேர்தல் நடத்திட்டு போகிற ஒரு கமிட்டியாக வந்து போகிற கமிட்டியாக அது தற்காலிக கமிட்டியாக இருக்குது. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட விழிப்பை செய்திருக்க வேண்டும். ஓட்டு எப்படி போடணும் சார்? ஓட்டுரிமை வந்து பட்டா உள்ளவனுக்கு பட்டதாரிக்கும் வரி கட்டு பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வை மேற்கொள்கிறார்களே தேர்தல் ஆணையம். சார், தேர்தல் ஆணையம் நீங்கள் குறிப்பிடக்கூடிய பல்வேறு வழிகளில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறார்களே. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நேரத்தை தவிர என்ன சார் பண்ணுறாங்க? தேர்தல் நேரத்தை தவிர மற்ற என்ன பண்ணியிருக்காங்க? தேர்தல் நேரத்தில் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்துடும். அதை விட இது வந்து அது விமர்சனமாக கூட எடுத்துக்கிட்டோம். இவங்க போடுற டாமா இருக்குது இந்த தேர்தல் ஆணையம். பறக்கும் படை, அந்த படை, இந்த படைன்னு போட்டு அமெரிக்கா படையோட பயங்கரமாக ஸ்டோக்லாம் பண்ணுறாங்க. தேர்தல் நேரத்தில் பதியப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல, இன்றைக்கி நிலைமை என்ன? அது யாருக்கு பனிஷ்மெண்ட் ஆகிருக்குது? கண்டெய்னர் லாரியில் பணம் பிடிச்சாங்க. எங்கே அதெல்லாம்? எவ்வளோ பேர் பனிஷ் பண்ணிக்கிறீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் வழக்கு போட்டிங்க. இந்த தேர்தல் வழக்கெலாம் என்ன ஆச்சு? ஒருத்தர் வந்து மேலே வழக்கு இருந்தால் தேர்தல் நேரத்தில் வந்து டிவியில் ஒளிபரப்புன்னு சொல்கிறது தேர்தல் ஆணையம். இந்த பதியப்பட்ட வழக்குகளை வந்து இந்த நடவடிக்கை எடுத்துருக்கு. ஏன் நீங்கள் வந்து விழிப்பு ஏற்படுத்தலை? ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போல? நிறைய கேள்விகளோடு ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு எதிராக பேச வேண்டியதாகிடும். ஏன்னா நிறைய கேள்விகளோடு முடித்திருக்கிறோம். பதில்கள் வருமா என பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி திரு குமார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.